ராஜு ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தான். அவன் ஒரு சிறிய குடிசையில் வாழ்ந்தான். அவன் தாத்தா ஒரு விவசாயி. வாழ்க்கை கடினமாக இருந்தாலும் ராஜுவுக்கு கூர்மையான அறிவும் படிப்பில் அதிக ஆர்வமும் இருந்தது, குறிப்பாக கணிதத்தில். அவன் கணக்குகளை வேகமாகவும் எளிதாகவும் தீர்த்து விடுவான். இதனால் அவன் நண்பர்களையும் ஆசிரியர்களையும் ஆச்சரியப்படுத்தினான். அவனின் திறமையை கவனித்த ஆசிரியர்கள் அவனை ஊக்குவித்தனர். கடின உழைப்பும் உறுதியும் கொண்டு ராஜு வகுப்பில் முதலிடம் பெற்றான். அவனின் சிறந்த கல்வி திறமையால் ராஜுவுக்கு அரசு உதவித்தொகை கிடைத்தது. இதனால் அவன் இலவசமாக தனது படிப்பை தொடர முடிந்தது. மேல் படிப்பிற்காக அவன் ஒரு பெரிய நகரத்திற்கு சென்று இறுதியில் தனது முதுநிலை பட்டத்தை முடித்தான். அவன் வெற்றி பெற்ற பின்பும் தனது வேர்களை மறக்கவில்லை. அவன் தனது கிராமத்திற்கு திரும்பி ஒரு சிறந்த மனிதராக வாழ்ந்தான். அதே கிராம பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றத் தொடங்கினான். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று ராஜு நம்பினான். அதனால் ஏழை மாணவர்களுக்கு இலவசமாக கல்வி கற்பிக்க ஆரம்பித்தான். காலப்போக்கில் அவன் உதவியால் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் வெற்றி பெற்றனர். இன்று ராஜு ஒரு ஆசிரியர் மட்டுமல்ல, அவர் தனது கிராமத்தின் நாயகன்.